அனைவருக்கும் வணக்கம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திர அன்று இந்த ஒரு ஜீவன்களுக்கு தானம் கண்டிப்பா செய்தாலே போதும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். நம்மள ஒவ்வொருவருக்கும் குலதெய்வத்தின் அருள் மற்றும் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன ஜீவராசி மற்றும் அதை எந்த நேரங்கள்ல நம்ம தியானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். பங்குனி உத்திரம் ஆனது நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியே வருகின்றது. அன்றுதான் நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானும் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த பங்குனி உத்திரம் ஆனது நமக்கு பௌர்ணமி திதியோடு சேர்ந்து நமக்கு முழு நாளுமே இருக்கின்றது. உத்திர நட்சத்திரம் ஆனது ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை நேரம் வரைக்கும் உத்திர நட்சத்திரமும், மாலை நேரத்திற்கு பிறகு அஸ்த நட்சத்திரமும் என்று 2 நட்சத்திரத்திலையும் வருகின்றது. இந்த 2 நட்சத்திர நேரங்களிலும் நம்ம வீட்டுல விளக்கேற்றுவது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மேலும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் இருக்கின்றது. அப்படின்னால நமக்கு செவ்வாய் பகவான் மங்களகாரகன் அப்படின்னு சொல்வதுண்டு. முருகனுக்கு ரொம்பவுமே உகந்த கடவுளாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இவரோட பெயர்ச்சியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கின்ற நேரங்களில் நம்ம இந்த ஒரு ஜீவராசிக்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்தோம் என்றாலே போதும். அது என்ன பொருள் என்றால் தண்ணீர் பழம் என்று சொல்லக்கூடிய வாட்டர் மில்லன், அதாவது தர்பூசணி பழம் தாங்க. இப்ப அது சீசனா கூட இருக்குங்க. அந்த பழத்தை வாங்கி நீங்க உங்கள் வீட்டில் அருகில் உள்ள பசு மாடுகளுக்கு கொடுப்பது என்பது ரொம்பவுமே சிறப்பு. பசுவும் கன்றும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பசுவுக்கு கொடுப்பது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பசு எங்க வீட்டு பக்கத்துல இல்லைங்க, ஆடுதான் இருக்கின்றது என்றாலும் தாராளமாக நீங்க ஆடுகளுக்கு இந்த பழத்தை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கோவில்களுக்கு சென்று அங்குள்ள பசு தொழுவத்திற்கு நீங்க போயிட்டு அங்குள்ள பசுமாடுகளுக்கு இந்த தர்பூசணி பழத்தை வாங்கி கொடுக்கலாம். ஏன் எதற்காக இந்த நாள்ல நாம கொடுக்கணும்னா, ஒரு ஜீவனுக்கு இந்த கோடை காலத்துல தண்ணீர் தாகத்தை தீர்த்தோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூட சொல்லலாம். அதனால பங்குனி உத்திரம் அன்று குல தெய்வங்களுக்கு உகந்த நாள் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களின் திருமணம் நடைபெற்ற ஒரு அற்புதமான நாள் என்றும், ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் என்றும் சொல்லலாம். இந்த நாள்ல பசுவிற்கு உணவளிப்பது அப்படிங்கிறது 33 கோடி தேவர்களையும் வழிபட்டதற்கு சமம் என்று கூட சொல்லலாம். பங்குனி மாதத்துல செய்யப்படும் ஒரு சிறிய தானம் கூட 1000 பசுக்களுக்கு நம்ம தானம் செய்த புண்ணியத்தை தரும் என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட பங்குனி உத்திரத்தன்று தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பசுவிற்கு உணவளிப்பது, இல்லைன்னா ஏழை எளிய மக்கள்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமாக கண்டிப்பா அவர்களுக்கு குலதெய்வத்தின் அருளை பெற்று தரும் என்று கூட சொல்லலாம். குலதெய்வம் யார் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரிய வரும். குலதெய்வம் யார் என்று தெரிந்து இருப்பவர்கள் இது போன்ற தானங்களை செய்யும் போது குலதெய்வத்தின் அருள் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்களின் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாம் இதுவரையும் செய்து வந்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு விலகி ஓடிடுமா. மேலும் இந்த நாள்ல அன்னதானம் செய்வது மட்டும் இல்லாமல் நீர்மோர் பந்தல் அமைத்து தாகம் தீர்ப்பது ஒரு மகா புண்ணியமாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகள் குறைந்து பாவங்கள் போக்க உதவுகின்றது. ஒரு சிலர் கேட்கலாம், எங்கனால இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் செய்ய முடியாதுங்க, நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்கலாம். அவங்க எல்லாம் உங்க வீட்டு மொட்டை மாடியில கொஞ்சம் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கக்கூடிய நீரை பங்குனி உத்திரத்தன்று ஏதோ ஒன்று பறவைகளோ இல்லைன்னா ஏதோ ஒரு அணில் போன்ற இந்த மாதிரி சிறிய விலங்குகள் பருகிட்டாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் சேரும் என்று சொல்லப்படுது. மேலே இந்த நாள்ல காகத்திற்கு உணவு வைப்பது என்பது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தரும் என்றும், மேலும் எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவு வழங்குவது
ஜாதக ரீதியாக, அதாவது உங்க வீட்டுல வேற யாருக்காச்சும் ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் விலக ஆரம்பிக்கும். உதாரணமாக உங்க வீட்டுல உள்ளவர்களுக்கு யாருக்காவது சனி கிரகத்தின் தோஷம் இருக்கின்றது என்றாலும், சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது என்றாலும், மேலும் சனி பகவானின் மூலம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னாலும், பங்குனி உத்திர அன்று நீங்கள் தானம் செய்யும் போது கண்டிப்பா அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு குறையும் என்றே கூட சொல்லலாம். மேலும் தொடர்ந்து காகங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகள் வைக்கும்போது யம தர்மரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எப்படிங்க யம தர்மரின் ஆசீர்வாதமா என்று கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு யம தர்மர் எந்த வீட்டுல ஆசீர்வாதம் வந்து புரிகிறாரோ அந்த வீட்டுல அகால மரணம் அப்படிங்கிறது எப்பவுமே நிகழாது. இந்த பதிவு பார்க்கின்ற நீங்களும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்றும் உங்களின் குலதெய்வத்தின் பெயர் என்ன என்பதையும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கும் உங்களது குலதெய்வத்தை ரொம்பவுமே பிடிக்கும் என்றால் மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நமது பதிவை வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் பசுவுக்கு எந்த நேரம் வந்துட்டு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நமக்கு காலையில ஒரு 7:30 மணிக்கு மேலதான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு மேலதான் வந்துட்டு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. அதனால நீங்க ஒரு 7:30 மணிக்கு மேல, அதுவும் 9:30 12 மணி வரைக்குமே வந்துட்டு நமக்கு நல்ல நேரம் தான். அந்த நேரங்கள்ல நீங்க தாராளமாக இந்த தானங்களை வந்துட்டு செய்யலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.